ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 2 பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 2 பிரேக்ஃபாஸ்ட்டையுமே நம்ம பால் வச்சு தான் செய்ய போறோம். 1 கப் பால் இருந்தா 2 பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செய்யறதுக்கு பார்த்துருக்கோம். இதுல முதலுக்கு நம்ம 1 கப் பால் எடுத்திருக்கோம். இத ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு துருவின கேரட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை ஸ்லோவான ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் வச்சிருங்க. இது வேகட்டும். கேரட், பீட்ரூட், ஆப்பிள் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அவல், வெள்ளை அவல், சிகப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு பாதி மூடியில கால்வாசி அளவுக்கு சேர்த்தா போதும். சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு கல்கண்டு எடுத்து வச்சிருக்கேன். கல்கண்டு வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்காக நீங்க பனவெல்லம், பனங்கற்கண்டு இல்ல நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி எது சேர்த்தாலும் ஓகே. உங்க விருப்பம் போல நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்க ஒரு துண்டு கல்கண்டு வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அவல் வந்து நான் கழுவிட்டு உடனே அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். வேற எதுவும் பண்ணல, ஊற வைக்கல. இது கொஞ்சம் கெட்டியான அவல், அதனால நான் தண்ணியில போட்டு ஒரு கழுவிட்டு உடனே எடுத்து அப்படியே வடிகட்டிட்டு வச்சுட்டேன். அந்த தண்ணியில இருந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். மெலிசான அவலா இருந்தாலும் அப்படிதான், சிகப்பு அவலா இருந்தாலும் அதே மாதிரி தான். இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து அரைச்ச பிறகு இந்த மாதிரி இருக்கும். இதை குட்டி குட்டியா உருண்டையா நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு குட்டி குட்டி உருண்டையா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது 2மே நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்டா சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் போலவும் சாப்பிடலாம். நைட் டின்னராகவும் சாப்பிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு. நீங்க வந்து எத்தனை பேருக்கு செய்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது ரொம்பவே வயிறு ஃபில்லிங்கா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த 2 நிமிஷத்திலேயே இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த பக்கம் கேரட்டு, நம்ம ஆப்பிள் இல்ல கேரட் எது வேணாலும் வீட்ல என்ன ஃப்ரூட் இருக்கோ அத நீங்க சேர்த்துக்கலாம். துருவிட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். இது நல்லா 2 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. ஸ்லோவான ஃப்ளேம்லயே நம்ம வேக வைக்கணும். அதிகமான ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா அப்புறம் பால் வந்து சுண்டிடும். இதுக்குள்ள நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சிருக்க உருண்டை எல்லாத்தையும் இதுக்குள்ள சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் ஸ்லோவான ஃப்ளேம்ல இதை அப்படியே வேக வைக்கலாம். இது உடஞ்செல்லாம் போகாது, அப்படியே வேகட்டும். இது எல்லா பாலும் வந்து அப்படியே அதுக்குள்ள இழுத்துட்டு நல்லா சூப்பரா வந்துடும் பாருங்க. இந்த உருண்டையை அப்படியே கூட சாப்பிட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்படியே சின்ன சின்ன உருண்டையா நம்ம உருட்டி வச்சதை சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சோம்னா ரொம்ப ரொம்ப வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். பால்ல போட்டு சமைக்கும் போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை ஸ்லோவான ஃப்ளேம்லயே வச்சிடலாம். இதுல தேவைப்பட்டா நீங்க முந்திரி, திராட்சை, பாதாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கூட நெய்ல வறுத்துட்டு இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். நம்ம இதுல வேற எதுவும் சேர்க்கல. இது அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா. 2 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம். ரொம்பவே ஹெல்தியான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்துல ஊத்திட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் அதிகமான பால்ல கூட செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்டியா சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு செய்யும் போது அதிகமா செஞ்சுக்கோங்க. ஒரு 2 பேருக்கு செய்யும் போதே இந்த அளவுக்கு செஞ்சா போதும். அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பாக்குறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துலயே நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதனால நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனே பார்க்கலாம். இப்ப அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப 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 ஈஸி. இதை செய்யறதுக்கு 2 நிமிஷமே ஜாஸ்தி தான். 1 கப் பால் எடுத்து வச்சிருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால். நம்ம எப்பவுமே பால் வாங்கினோம்னே சூடு பண்ணி வச்சிருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சூடு பண்ணிட்டு ஆற வச்ச பால். இது வந்து நேத்து நைட்டு செஞ்ச சப்பாத்தி. ஒரு சப்பாத்தியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கிள்ளி வச்சிருக்கேன். கொஞ்சமா சர்க்கரை 1 ஸ்பூன் வச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்க சர்க்கரை வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நாட்டு சர்க்கரையோ இல்ல வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பால் இங்க ரெடியா இருக்கு. அந்த பால்ல இந்த சப்பாத்தியை சேர்த்துறணும். குழந்தைங்களுக்கு குடுக்குறீங்க அப்படின்னா, இப்ப வந்து பல்லு வராத குழந்தைங்களுக்கு குடுக்குறீங்க, இல்ல கடிச்சு சாப்பிட முடியாத குழந்தைங்களுக்கு குடுக்குறீங்க அப்படின்னா, இந்த சப்பாத்திய அப்படியே கொஞ்சமா சுடு தண்ணி ஒரு பாத்திரத்துல வச்சு, ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியில இத போட்டு உடனே எடுத்துருங்க. அத வந்து பிழிஞ்சிட்டு, அதுக்கப்புறமா பால்ல போட்டுருங்க. பெரியவங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தாச்சு. இத நல்லா கலந்துடலாம் இந்த மாதிரி. இதுக்கு அடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேசிக்கா நம்ம செய்யறதுக்கான ரெசிபி. இதுக்கப்புறம் நம்ம இஷ்டம் போல இப்போ கேரட் துருவுனது, இல்ல ஆப்பிள் துருவுனது, இந்த மாதிரி எந்த பழம், மாதுளம்பழம் சின்ன சின்ன உரிச்சு வச்சிருந்தாலோ, இல்ல வேற ஏதாவது பழம் சின்ன சின்னதா கட் பண்ணியோ நீங்க எது வேணாலும் இதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வாழைப்பழம் வேண்டாம், கோல்டு பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது பயம் இருந்தா, நீங்க மாதுளப்பழமோ, இல்ல ஆப்பிளோ, இல்லைன்னா எது வேணாலும் நீங்க என்ன ஃப்ரூட் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரூட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதை சேர்த்துட்டு இதோட நல்லா கலந்துட்டு, இதோட கூடவே நான் வந்து ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்க விருப்பம் போல நீங்க சேர்த்துக்கலாம். இதோட மெயின் ரெசிபிக்கு நம்ம தேவையான பொருள் பாலும் சப்பாத்தியும் மட்டும்தான். மற்றபடி தேன், சர்க்கரை, பழம் இதெல்லாம் நம்ம விருப்பப்படி நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். அவ்வளவுதான். இதை கலந்துட்டு அப்படியே சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ரெசிபில உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு. ஆனா இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது, ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ இதை நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இதை சாப்பிடலாம். நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். என்னன்னா சப்பாத்தி வந்து பழைய சப்பாத்தி சாப்பிட்டா உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. நீங்க வந்து சப்பாத்தி எப்பவுமே பழசு இப்ப நைட்ல செஞ்சுறீங்கன்னா அதை காலையில சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்க இப்ப பூரி செய்ய போறீங்க அப்படின்னா கூட பூரி மாவு செய்யும்போது ஒரு 2 சப்பாத்தி அப்படியே தேய்ச்சிட்டு நீங்க இந்த மாதிரி செஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரெடி ஆயிடுச்சு, அப்படியே சாப்பிடலாம். 2 பிரேக்ஃபாஸ்ட்டுமே நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்டாவோ இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நைட் டின்னராவோ உங்க விருப்பப்படி நீங்க இதை சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறக்காம தண்ணி நிறைய குடிங்க. இந்த 2 வீடியோல உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல இன்னும் பல புதுவிதமான ஹெல்தியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக ஹெல்தியான ஃபுட்டா வீட்லயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்தியாவும் சந்தோஷமாவும் சேஃபாவும் இருங்க. நன்றி, வணக்கம்.